கட்டில் ஹை நெக் குர்த்தி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத டீட்டெயிலிங்லாம் உங்களுக்கு புரியும். யாரெல்லாம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எப்படி ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிற பிரின்சஸ் கட்டு. பாடியிலேருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் போடுறேன். ஒரு இதை அசன் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஹியூமன் பாடி அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். ஷோல்டர் மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஷோல்டர் போன், நம்மளுடைய ஷோல்டர் போன்லேருந்து இன்னொரு ஷோல்டர் போன் எடுக்கிறது தான் ஷோல்டர் மெஷர்மெண்ட். என்னுடைய ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், 14 inches. நெக்ஸ்ட்டு வந்துட்டு செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். செஸ்ட்னா இது வந்து நம்மளுடைய மார்பு சுற்றளவு இருக்குல்ல, அந்த மார்புக்கு மேலே இருக்கிறது தான் செஸ்ட்டு. ஸோ மார்பை வந்து நம்ம பஸ்ட்ன்னு சொல்லுவோம். இது வந்து செஸ்ட். இந்த லைன் வந்துட்டு செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். இது ஷோல்டர் பாயிண்ட். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் எடுக்கிறது ஷோல்டர் மெஷர்மெண்ட் 1. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். இதுதான் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே. இதை சுற்றி எடுக்கிறது செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். நெக்ஸ்ட் பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறது நம்மளுடைய மார்பு சுற்றளவு தான் பஸ்ட். ஸோ இதை சுற்றி எடுக்கிறது தான் வந்துட்டு என்னது, பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் 3. நெக்ஸ்ட் வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸுங்கும் போது குர்த்திக்கு வரும்போது நம்மளுடைய நேவல் பாயிண்ட், தொப்புள் இருக்குல்ல, தொப்புளை சுற்றி எடுக்கிறது தான் வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். இதை சுற்றி எடுக்கிறது தான் நம்மளுடைய வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே. ஹிப் ஆர் சீட் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய பேக் சைடு பம்ப் இருக்கு இல்லையா, அதோடைய ஹையஸ்ட் பார்ட் என்னவோ அதுதான் வந்துட்டு ஹிப் ஆர் சீட் சர்க்கம்ஃபரன்ஸ். இதை எடுத்துக்கணும் நம்ம. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுல் லென்த். நமக்கு குர்த்தி வந்து நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ, பிலோ த knee எவ்வளோ வேணுமோ, இதான் knee பாயிண்ட் அப்படின்னா பிலோ த knee. ஷோல்டரில் டேப்பிங்க வச்சுட்டு நம்ம பஸ்ட் மேலே ஃபால் ஆகி தான் வரணும். ஃபால் ஆகி வரணும். எவ்வளோ நமக்கு லென்த் வேணுமோ ஃபுல் லென்த்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே. ஃபுல் லென்த் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு வெயிஸ்ட் லென்த். வெயிஸ்ட் லென்த் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஷோல்டர் சென்டர் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து நம்ம பஸ்ட் பாயிண்ட் மூலியமாக டேப் வரணும். ஃபால் ஆகிட்டு நம்மளுடைய நாவல் இருக்குல்ல, நாவல் பாயிண்ட்டு தொப்புள், அந்த பாயிண்டில் நம்ம எடுக்கிறது தான் வந்துட்டு வெயிஸ்ட் லென்த்து. எப்படி எடுக்கணும் அப்படின்னா, சென்டர்லேருந்து டேப்பை இப்படியே கொண்டுட்டு வந்து நம்ம நாவல் பாயிண்டில் க்ராஸாக வைக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு வெயிஸ்டோட லென்த். ஓகே. திஸ் இஸ் த வெயிஸ்ட் லென்த். நெக்ஸ்ட் ஹிப் லென்த். ஹிப் லென்த் தான் நம்மளுடைய பம்ப் இருக்கலாம், ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் த பம்ப். அந்த இடம் வரைக்கும் எங்கே வருதோ ஃப்ரண்ட்ல, அது வரைக்கும் எடுத்துக்கிறது தான் வந்துட்டு ஹிப் லென்த். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்லீவ் லென்த். நமக்கு ஹாஃப் ஸ்லீவ் வேணுமா, எல்போ வரைக்கும் ஸ்லீவ் வேணுமா, இல்லை ஃபுல் ஸ்லீவ் வேணுமாவோ, எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த ஸ்லீவ் வரைக்கும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஸ்லீவ் ஓப்பன். ஸ்லீவ் ஓப்பன் நம்மளுடைய ஹாஃப் ஸ்லீவ் வேணுன்னா எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே ஸ்லீவ் ஓப்பன், ஹாஃப் ஸ்லீவில் எடுத்துக்கணும். எல்போவில் வரைக்கும் வேணா எல்போ வரைக்கும் இருக்கிற ஓப்பன். ஓப்பன் மீன்ஸ் இந்த இடம் ஸ்லீவ் ஓப்பன். ஸ்லீவ் லென்த் வந்துட்டு இப்போ இது ஹாஃப் ஸ்லீவ், இது எல்போ வரைக்கும் ஸ்லீவ், இது ஃபுல் ஸ்லீவ் அப்படின்னா இந்த இடம் தான் ஓப்பன். ஓகே. ஓப்பனுங்கிறது நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறது தான் ஸ்லீவ் ஓப்பன். ஆர்ம் ஹோல் அப்படிங்கிறது நம்ம இங்கே ஸ்லீவ் போடுறோம்ல, இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் ஆர்ம் ஹோல். ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதை எடுத்துக்கணும். ஸோ நம்ம பண்ண போகிறது வந்துட்டு ஒரு ஏ லைனில் பிரின்சஸ் கட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக இந்த குர்த்திக்கு நமக்கு பஸ் பாயிண்ட் என்னங்கிறது தெரியணும். அபெக்ஸ் டு அபெக்ஸ் வித் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். ஸோ பஸ்ட் பாயிண்ட்டுங்க இஸ் நத்திங் பட் நிப்பிள் பாயிண்ட். நம்மளுடைய பஸ்ட் இருக்குல்ல, அதனுடைய பாயிண்ட் எங்கே வருது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகே. ஒரு கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னா டச் பண்ணி எடுக்காமல் அதை நம்ம எப்படி எடுக்கணுமோ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு நம்ம ஜஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷனுக்காக அந்த பஸ் பாயிண்ட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அபெக்ஸ் டு அபெக்ஸ்னா ஒன் பஸ்ட் டு அதர் பஸ்ட் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறது. இப்போ 8 inches 1 to 1 8 inchesனா
அது வந்து டிவைடட் பை 4 அப்படி டிவைடட் பை 2 அப்படின்னா அது 4 inches வரும். இதுதான் அபெக்ஸ் டு அபெக்ஸ்க்கான வித். இதுதான் பஸ்ட் பாயிண்டோட வித் மெஷர்மெண்ட். ஓகே, இப்போ எப்படி ஒரு பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம எப்படி இந்த டிராஃப்டிங்கை கால்குலேட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஓகே, இப்போ நம்ம எடுத்திருக்கிற மெஷர்மெண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஷோல்டர் மெஷர்மெண்ட் எனக்கு 14 டிவைடட் பை 2 வந்துட்டு ஷோல்டர் வந்துட்டு 7 inches. செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸை டிவைடட் பை 4 பண்ணும். 36 டிவைடட் பை 4 வந்து 9 inches. பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் 36 அதே டிவைடட் பை 4 பண்ணோம் அப்படின்னா பஸ்ட்டும் 9 inches. ஸோ வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் 42 டிவைடட் பை 4 waist circumference 42 divided by 4 அப்படின்னா 10.5. அதே மாதிரி seat circumference seat divided by 4 னா எவ்வளோ 11.5. ஓகே, ஃபுல் லென்த் எதுவுமே டிவைடோ எதுவுமே பண்ணக்கூடாது. லென்த்தை வந்து எப்போதுமே அப்படியே வச்சுக்கணும். ஃபுல் லென்த் 46, வெயிட்ஸ் லென்த் 21, ஹிப் லென்த் 26. இதெல்லாம் அப்படியே நம்ம ஆஸ் யூஷுவல் என்னவோ அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்லீவ் லென்த்தையும் அப்படியே வச்சுக்கிறோம். ஸ்லீவ் ஓப்பன் 12னா 12 டிவைடட் பை 2. ஸ்லீவ் ஓப்பன் வந்து 6 inches. ஆர்ம் ஹோல் வந்து டிவைடட் பை 2. ஸோ 16 inchesனா ஆர்ம் ஹோல் வந்துட்டு 16 டிவைடட் பை 2 8 inches. ஓகே, பஸ்ட் பாயிண்ட் 10னா 10 inch அப்படியே வச்சுக்கணும். அபெக்ஸ் டு அபெக்ஸ் 8 inches அப்படின்னா 8 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 4 inches. இதுதான் நம்ம எடுத்திருக்கிற இதுக்கு வந்துட்டு எப்படி கால்குலேஷன் பண்ணணுங்கிற பார்ட் இதுதான். ஸோ இப்போ இந்த கால்குலேஷனில் நம்ம இது வந்து ப்ளவுஸ்னால் நம்ம அப்படியே ஃபிட்டடாக போடுவோம். குர்த்திங்கும் போது நமக்கு கொஞ்சம் லூஸ் வேணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லூஸ் வேணுமோ இப்போ 1 inches 2 inches இல்லை 1/2 inch நான் ஃபிட்டாக போடுவேன், எனக்கு ஒரு 3/4 inch போதும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஈஸ் வேணுமோ அந்த ஈஸை உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் தகுந்தாப்புல நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஈஸுங்கிறது வேற சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது வேற. ஓகே, ஸோ ஈஸ்னா நம்ம கன்வீனியன்ட்டுக்காக கொடுக்குற லூஸ்னஸ். ஸோ அதுதான் ஈஸ். ஸோ நீங்கள் ஈஸ் வந்துட்டு 3/4, ஸோ 1 to 1.5 inches வரைக்கும் ஈஸ் நீங்கள் கொடுக்கலாம். அதாவது உங்களுக்கு கொஞ்சம் லூஸியாக இருக்கும். சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டிச்சிங்க்கு கிளாத் விடுவோம்ல, படி எல்லா ட்ரெஸ்லையும் நம்ம ஸ்டிச் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு கிளாத்தில் இங்கே ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பார்ட்டு தான் சீம் அலவன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டிங் அண்ட் டிராஃப்டிங் அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.